நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 16வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 16 வரை. விசுவாசமும் பொறுமையும். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றாள். 9வது வசனம். எபிரேயர் 6:11 என்ன வாசிக்கிறோம்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி திட்டவட்டமாக அறிவிக்கிறார். தேவனுடைய திட்டத்துக்காக மட்டுமல்ல, அவருடைய வேலைக்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும். என்னுடைய சரீரம் செத்து போயிற்று என்று ஆபிராமும், என்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்தது என்று சாராளும் என்னும் அளவுக்கு தேவன் பொறுமையை கையாண்டார் என எபிரேயர் 11:12 வாசிக்கிறோம். தேவனுடைய பொறுமைக்கும் வேலைக்கும் ஏற்றாற்போல சாராள் இசைந்து செல்லாததினாலே பலவித பிரச்சனைகள் உண்டாயின. அவள் விசுவாசம் உடையவள்தான், ஆயினும் அவள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீடிய பொறுமையுடன் சார்ந்து கொள்வதற்கு பதில் மனித வழியில் முயன்று பார்த்தாள். ஒரு மகனுக்காக பரலோகத்தின் தேவனை நம்புவதற்கு பதில் எகிப்திய பெண்ணை நம்பினாள். அவள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்ள முயற்சித்தாள். எங்கே விசுவாசம் மங்கி காத்திருத்தல் காணாமல் போகிறதோ அங்கே பிரச்சனைகளும் குற்றச்சாட்டுகளும் தலை தூக்கும். ஆகார் சாராயை அற்பமாக எண்ணிய போது, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று சாராய் தன் கணவனை குற்றம் சாட்டினார். மேலும் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்று தேவனையும் வம்புக்கு இழுத்தாள். இந்த காரியத்தில் ஆபிராமும் குடும்பத்தின் தலைவன் என்ற ஸ்தானத்திலிருந்து வழிநடத்தும் பொறுப்பையும் இழந்துவிட்டான். குடும்பத்தில் குழப்பம் நேரிடுகிறது. விளைவு, சாராய் எந்த பெண்ணின் மூலமாக தன் குடும்பம் கட்டப்படும் என்று நம்பினாளோ அவள் குடும்பத்தை விட்டு ஓடி போனாள். ஆபிராம் பஞ்சத்துக்கு தப்பும்படி எகிப்துக்கு சென்றபோது ஆகாரை தன் மனைவிக்கு உதவியாக இருக்கும்படி விலக்கு வாங்கி இருக்கலாம். பல நேரங்களில் நம்முடைய சொந்த முயற்சிகள் காலங்கள் பல கடந்த பின்னரும் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. ஆகாரை திரும்பி அனுப்புவதன் மூலமாக தேவன் பிரச்சனைகளை தீர்த்தார். ஆனாலும் அடுத்த 17 ஆண்டுகள் ஈசாக்கு பிறக்கும் வரை ஆகார் மற்றும் அவளுடைய மகன் இஸ்மவேலுடன் சாராயும் ஆபிராமும் ஒன்றாகவே வாழ வேண்டியிருந்தது. விசுவாசிகள் தவறுகள் பிறருக்கும் துன்பங்களை உருவாக்குகின்றன என்பதற்கு ஆகாரின் நிலைமை நமக்கு முன்வந்து நிற்கிறது. ஆனால் கர்த்தருடைய தூதன் அவளை கண்டார் என 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகாரையும் அவளுடைய வயிற்றில் வளருகிற பிள்ளையையும் காப்பாற்றும்படி கர்த்தர் மனமிறங்கினார். தொலைந்து போன ஆடுகளைப் போலிருந்த நம்மையும் கர்த்தர் இவ்விதமாகவே கண்டுபிடித்து அவருடைய மந்தையில் இணைத்திருக்கிறார். கர்த்தருடைய தூதன் திரும்பி சென்று ஆகாரை சாராளின் கையில் அடங்கியிரு என்று சொன்னது மட்டுமின்றி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றும் சொன்னார். ஆசீர்வாதத்தின் பாதைகள் எப்பொழுதும் முட்கள் நிறைந்ததாகவே இருக்கின்றன. இப்பாதையில் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் பயணிக்க வேண்டும். சாராய்க்கு மட்டுமல்ல, ஆகாருக்கும் அதுவே பாதை, நமக்கும் அதே பாதைதான். ஆண்டவரே, எமக்கு பொறுமை தருவீராக. ஆமென்.